சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இந்த படத்தோட இறுதி கட்ட ஷூட்டிங்கில் இப்போ ரஜினிகாந்தும் மேலும் மோகன்லாலும் நடிக்கிற மாதிரி சீன்ஸை எடுத்துகிட்டு இருக்காங்களாம். மேலும் இந்த படத்தில் பாலையா, சுராஜ் வெஞ்சமுடு, சந்தானம், யோகி பாபு, விஜய் சேதுபதி, தமன்னா, சுனில், ரெடின் பிரின்ஸ்லி மற்றும் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடித்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்த மலையாளம் இண்டஸ்ட்ரியுமே உள்ளே இறக்கியிருக்காராம் நெல்சன். அதனால் ஜெயிலர் 1 போல் இந்த படமும் வெற்றி பெறுமா, இல்லை ஏகப்பட்ட கேமியோஸை உள்ளே திணிச்சதால் படம் அழுத்து போகுமா? இது ரசிகர்கள் மத்தியில் பொதுவாக எழுப்பப்படும் கேள்வி. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்த கூலி படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். கடைசியில் அந்த படத்தை சுத்தமாக சொதப்பிட்டாங்க. வசூல்லையும் பார்த்தீங்கன்னா வெறும் 500 கோடி தான் வந்துச்சு. இப்போ ஜெயிலர் 2 படம் தான் 1000 கோடி அடித்து தமிழ் சினிமாவை காப்பாற்றும் என நம்பப்பட்டு வருது. எத்தனையோ இண்டஸ்ட்ரியில் சாதாரணமாக 1000 கோடி அடிக்கிறாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் இதுவரை எந்த ஹீரோவுமே 1000 கோடி சாதனையே செய்யலை. கண்டிப்பாக ஜெயிலர் 2 செய்யும்னு சொல்லிட்டு தமிழக மக்களால் நம்பப்பட்டு வருது. தொடர்ந்து இந்த படத்துடைய முதல் சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது வருகிற 12ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாள். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து 50 வருடங்கள் ஆகுது. அதை செலிப்ரேட் செய்யும் விதமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்கும் ஜெயிலர் 2 படத்திலிருந்து ஒரு சின்ன சாங்கோட கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. மேலும் இந்த சாங்கை பிரபல நடிகர் ஒருவர் பாடியிருக்காராம். ஜெயிலர் 1 படத்தில் எப்படி பாடல்கள் ஹிட்டோ அதே போல் ஜெயிலர் 2 படத்துலையும் ஹிட் ஆகணும் என தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் விரும்புகிறாங்க. தொடர்ந்து தலைவர் 173 படத்துக்காக கதை தேர்வு செஞ்சுருக்கும் ரஜினிகாந்த் பார்க்கிங் பட இயக்குனரான ராம்குமார் பாலகிருஷ்ணன் கதையை தான் ஓகே சொல்லியிருக்கிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்தநாள் அன்னைக்கு ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஒன்று ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட் சிங்கிள், இன்னொன்று தலைவர் 173 திரைப்படத்துடைய அறிவிப்பு. கண்டிப்பாக ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் இந்த படத்தை இயக்க போகிறார் எனவும், தொடர்ந்து ரஜினி கமல் இணைய போகிற படத்துடைய அறிவிப்பும் வெளியாகலாம் என சொல்லப்பட்டு வருது. அந்த படத்தை நெல்சன் தான் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. மேலும் லோகேஷ் தான் எடுப்பார்னு ஆரம்ப காலத்தில் சொல்லப்பட்டு வந்தாலும் லோகேஷ் எடுத்த கூலி சொதப்பினதுனால இப்போ லோகேஷையே அவுடேட்டட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லோகேஷை இண்டஸ்ட்ரி விட்டே தூக்கி வெளியே துரத்திட்டாங்க. அதனால் கண்டிப்பாக நெல்சன் தான் இந்த படத்தை எடுப்பார்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் எந்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு நான் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.